காட்டுப்பன்றியின் கதை. ஒரு காலத்தில் அடர்ந்த காடில் ஒரு காட்டுப்பன்றி வாழ்ந்து வந்தது. அது வலிமையுடன் இருந்தாலும் மனம் நன்றாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் அது குளத்தில் குளித்து மரத்தின் கீழ் ஓய்வெடுத்து தனது நேரத்தை அமைதியாக கழித்தது. ஒரு நாள் காட்டில் ஒரு சிங்கம் வேட்டைக்கு வந்தது. அது தண்ணீர் குடிக்க குளத்துக்கு வந்தபோது காட்டுப்பன்றியையும் பார்த்தது. சிங்கம் கர்ஜித்து, "நான் உன்னை சாப்பிடப் போகிறேன்" என்றது. அதை கேட்ட காட்டுப்பன்றி அமைதியாக சொன்னது, "அண்ணா, நான் சண்டை போட விரும்பவில்லை. ஆனால் நீ விரும்பினால் நாம் வலிமையால் அல்ல, அறிவால் போட்டி போடலாம்." சிங்கம் சிரித்து, "அறிவா? சரி, சொல் பார்க்கலாம்" என்றது. அப்போது காட்டுப்பன்றி கூறியது, "இங்கே அருகில் ஒரு கிணறு உள்ளது. அதில் என் நண்பன் வாழ்கிறான். அவனும் நம்மைப் போலவே வலிமையானவன்." சிங்கம் ஆச்சரியப்பட்டு, "அவனை நான் பார்க்க வேண்டும்" என்றது. காட்டுப்பன்றி சிங்கத்தை அந்த கிணறுக்கு கூட்டிச் சென்றது. சிங்கம் கிணற்றுக்குள் பார்த்தபோது தன் நிழலை கண்ணாடி போல் பார்த்தது. அது கோபத்துடன் கர்ஜித்து, நிழலும் அதேபோல் கர்ஜித்தது. சிங்கம் தன்னை எதிர்த்து ஒருவர் இருப்பதாக நினைத்து நேராக கிணற்றுக்குள் பாய்ந்தது. ஆனால் அது நீரில் விழுந்து மூழ்கியது. காட்டுப்பன்றி அமைதியாக சிரித்துக்கொண்டு, "வலிமை மட்டும் போதாது, அறிவும் அவசியம்" என்று சொல்லி சென்றது. பாடம்: அறிவும் அமைதியும் இருந்தால் பெரிய ஆபத்துகளையும் எளிதாக ஜெயிக்கலாம். 89 பில்லியன் எண்.